ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியோட பையர்ஸ் மீட்டிங் இருக்கு மேடம். பையர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க மேடம். ஆதி சாரை காண்டாக்ட் பண்ண முடியல மேடம். ஆதி அவசர வேலையா கொஞ்சம் லண்டன் வரைக்கும் போயிருக்கான். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஆதி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்ல மேடம், இன்ஃபார்ம் பண்ணல மேடம். அர்ஜென்ட்டா கிளம்புனதுனால மறந்துருப்பான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பையர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க. மேடம், அது வந்து மேடம், ஏற்கனவே ஆதி சார் இந்த பையர்ஸ் மீட்டிங்கை பையர்ஸ் வசதிக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாரு மேடம். அவங்க இன்னைக்கு தான் அசம்பிள் ஆயிருக்காங்க. இப்போ திடீர்னு ஆதி சார் ஊர்ல இல்லைன்னு போஸ்ட்பான் பண்ணா நமக்கு. சரி, மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நான் வந்து அட்டென்ட் பண்றேன். தேங்க்யூ மேடம். இந்த மீட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபைல் ஆபீஸ்ல இல்ல மேடம், ஆதி சார் கிட்ட தான் மேடம் இருக்கு. அந்த ஃபைல ஆதி எங்க வச்சிருப்பான்? அருண் சார் கிட்ட கொடுத்திருக்கிறதா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு மேடம். ஓகே. சரி, நான் அருண் கிட்ட கேட்டு அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு ஆபீஸ்க்கு வரேன். தேங்க்யூ மேடம். ப்ரோ அண்ணியோட மேரேஜ் சர்டிஃபிகேட். இதில் அழகான ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இது லண்டனில் இருக்கிற ப்ரோக்கு அனுப்புவோம், ரொம்ப சந்தோஷப்படுவார். ப்ரோக்கு அப்புறமா வாட்ஸ்அப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருவோம். அருண், அம்மா, என்ன அருண், ஃபைலை நீ பத்திரமா வச்சுக்க மாட்டியா? பாரு, எல்லாத்தையும் கீழே போட்டிருக்கே நீ. இந்தா. அம்மா, ம், பரவாயில்லம்மா, நானே எடுத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இந்த அப்படி. ஹலோ. அம்மா எதுக்கு இப்போ திடீர்னு என் ரூமுக்கு வந்தாங்க? நல்ல வேலை, எப்படியோ ப்ரோவோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அம்மா பார்க்கல. சரி, நான் இப்போ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கேன். வில் டிஸ்கஸ் அப் லேட்டர். யா, ஓகே. அருண், அம்மா, ஆதி உன்கிட்ட டெக்ஸ்டைல் கம்பெனி ஃபைல் கொடுத்துருக்கான்ல, மேனேஜர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமாம்மா. எப்படியோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அம்மா பார்க்கல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ம், அம்மா, அந்த ஃபைலு இந்த ஃபைல் தான்மா. அப்படியா? ம். ஓகே, சரி.
அருண் கிரேட் ஸ்கூல். என்ன சின்ன தம்பி இவ்வளவு வேகமா போறாரு? ஒரு வாரம் உன்னை பார்க்காம பேசாம எப்படி இருக்க போறேன்னு மாமா கவலைப்பட்ட போது நான் அவருக்கு தைரியம் சொல்லி லண்டனுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இப்போ என்னால தைரியமா இருக்க முடியல. அம்மா மனசுல என்ன நினைச்சு மாமாவை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்பா வேற என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்ல மாமா கூட இப்ப பக்கத்துல இல்ல. இந்த ஒரு நாள் போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வாரம் எப்படி கடக்க போறேன்னே தெரியலையே. அப்போ ஒரு தடவை மாமாவை பார்க்க மும்பைக்கு போன மாதிரி இப்போ என்னால லண்டனுக்கு போக முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணி, வாங்க சின்னையா. என்ன ப்ரோ கூட ஏதோ ஷேர் பண்றீங்க போல. அண்ணி வெக்கமா? இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணி இது ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்களும் ப்ரோவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டப்போ அப்போ கொடுத்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இது. சட்டப்படி நம்ம 2 பேரும் இன்னிலிருந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இது அதுக்கான சர்டிஃபிகேட். என்ன நீ இந்த சர்டிஃபிகேட் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வந்திருக்குமே? வந்திருக்கும். எனக்கும் அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு அண்ணி. சரி ப்ரோக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணா அவரும் ஃபிளாஷ்பேக் போய் சந்தோஷப்படுவாருன்னு ஃபோன்ல போட்டோ எடுத்தேன். அனுப்பிச்சிட்டீங்களா சின்னையா? எங்க அண்ணி, அதுக்குள்ளதான் அம்மா வந்துட்டாங்களே. அம்மா வந்துட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? அருண், அம்மா, ஒரு வழியா அம்மா கண்ணுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அம்மா கண்ணில் மட்டும் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பட்டிருந்துச்சு, உடனே லண்டன்ல இருந்து ப்ரோ வர சொல்லியிருப்பாங்க. உங்களையும் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அம்மாவும் பதற்றமா இருக்காங்க. ஹலோ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. மேடம் ஃபைல் கிடைச்சதா மேடம்? அருண் கிட்ட இருந்து ஃபைலை வாங்கிட்டேன். இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் மேடம். எனக்கு அந்த ஃபைல்லேருந்து ஒரு டீட்டெயில் வேணும். கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா மேடம்? ஷூர். லைன்ல இருங்க. என்ன வேணும் கேளுங்க.
ஆ, நீங்க கேக்குற டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இல்ல மிஸ்டர் பிரபாகர். பிங்க் கலர் ஃபைல் மேடம். ஃபைல் மேல எல்லாம் சிவமயம்னு ஸ்டிக்கர்ல இருக்கும் மேடம். அருண் ஃபைல மாத்தி கொடுத்துட்டான் போல இருக்கு. சரி, நான் போய் நீங்க சொன்ன ஃபைல் எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். ம். தேங்க்யூ மேடம். என்ன திரும்ப மேலே போறாங்க? முதல்ல Black கலர் ஃபைல் எடுத்துட்டு போனாங்க, இப்போ வேற ஃபைல் எடுத்துட்டு போறாங்க. என்னன்னு தெரியலையே. அம்மா கண்ணில் இந்த சர்டிஃபிகேட் பட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க ஆஃபீஸ் ஃபைல்ல வைக்கலாமா சின்னையா? அது எப்ப இருந்தாலும் ஆபத்து தான் சின்னையா. ஆமால, அம்மா இன்னைக்கு ஃபைல் கேட்டுட்டு வந்த மாதிரி திடீர்னு ஆஃபீஸ் விஷயமா அந்த ஃபைல் அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ மாட்டிப்போமே. அந்த சர்டிஃபிகேட்டை அந்த ஃபைல்லேருந்து எடுத்து வேற எங்கேயாவது வச்சிட வேண்டியதுதான். அந்த சர்டிஃபிகேட்டை என்கிட்ட கொடுங்க சின்னையா, நான் வீட்ல பத்திரமா வச்சுக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நியாயமா அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட தான் இருக்கணும். வாங்க இப்பவே எடுத்து கொடுத்துறேன். போலாம். என்னாச்சு சின்னையா? அந்த ஃபைல் இங்க தான் வச்சேன், ஆனா இல்லையே. இப்ப வச்ச ஃபைல் அதுக்குள்ள எங்க சின்னையா போகும்? நல்லா தேடி பாருங்க. அம்மா கிட்ட இருந்து வாங்கின அந்த சர்டிஃபிகேட்டை அம்மாவுக்கு தெரியாம அந்த ஃபைலுக்குள்ள வச்சு அந்த ஃபைலை கொண்டு வந்து இங்கே தான் நான் வச்சேன். இப்போ காணுமே. என்னாச்சு சின்னையா? இந்த ஃபைலை நான் அம்மா கிட்ட கொடுத்தேன், மறுபடியும் எப்படி இந்த டிராக்குள்ள வந்துச்சு? என்ன சின்னையா சொல்றீங்க? சர்டிபிகேட் வச்சிருந்த ஃபைல காணோம்னு சொல்றீங்க, அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பின ஃபைல திரும்ப இங்க இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. நீ அங்க உட்காந்து ஃபைலெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைலெல்லாம் எடுத்து டிராக்குள்ள வைக்கலான்னு போகும்போது அம்மா கூப்பிட்டாங்க. பதட்டத்தில் எந்திரிக்கும் போது ஃபைல் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சர்டிஃபிகேட்டோட சேர்த்து நிறைய டாக்குமெண்ட்ஸும் இருந்துச்சு. அம்மா அதை என்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அம்மா பேசிட்டு இருக்கும்போது அம்மாக்கே தெரியாம அந்த சர்டிஃபிகேட் எடுத்து ஃபைல்ல வச்சு இங்கே தானே வச்சேன். அப்போ அங்க வச்ச ஃபைல் அதுக்குள்ள எங்க போயிருக்கும்? ஒருவேளை அம்மா திரும்பி வந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ?
என்னாச்சு? ஃபைல் எல்லாம் ஏன் இப்படி கீழே கிடக்குது? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ அண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருந்த ஃபைலை காணோம் ஐசு. அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது? ஃபைல காணுமா? ஆமா ஐசு. அம்மா கிட்ட நான் கொடுத்து அனுப்பின இந்த ஃபைலு டிரால இருக்கு. ஆனா நான் டிரால வச்சிருந்த ஃபைலை காணோம். எங்க கல்யாண சர்டிபிகேட் வேற அதுல இருக்கு. சர்டிபிகேட் அம்மா கையில கிடைச்சா என்ன ஆகும்? என்ன அருண் நீ? மேரேஜ் சர்டிபிகேட் இப்படிதான் பொறுப்பு இல்லாம ஆபீஸ் ஃபைல்ல வைப்ப? பத்திரமா வேற எங்கயாவது வச்சிருக்கலாம்ல? ஐசே, இவங்களோட மேரேஜ் விஷயம் உனக்கு தெரியாத போதே மேரேஜ் சர்டிஃபிகேட் நான் இதுக்குள்ள தான் வச்சிருந்தேன். ஒரு நாள் நான் ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்கும்போது மேரேஜ் சர்டிஃபிகேட் கீழே விழுந்துருச்சு. அதை நீ எடுக்க வரும்போது உன் கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக கையில வச்சிருந்த பால் டம்ளர் நான் கீழே போட்டு உன் கவனத்தை நான் திசை திருப்பினேன். அன்னைக்கு இவங்களை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். ஆனா இன்னைக்கு தான் எப்படியோ கோட்டை விட்டுட்டேன். முதல்ல ஃபைல் எங்க போச்சு? ஆண்டி திரும்ப வந்து ஃபைல் எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியணும். வாங்க. சரி, வாங்க போலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். சர்டிபிகேட்டை ஃபைல்ல வச்சிருக்க கூடாது, வேற எங்காவது வச்சிருக்கலாம். உன் மேல எந்த தப்பும் இல்ல அருண். இப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா? நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசி. இப்பதான் கார்டன்ல அண்ணி சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. சின்னையா, நீங்க சொல்ற அந்த ஃபைல் அம்மா கையில தான் இருக்குங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பார்வதி, என்னாச்சு? ஏன் 3 பேரும் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ப்ரோ அண்ணியோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபைலில் வச்சு என்னோட ரூம் ட்ராவில் வச்சிருந்த பட்டம்மா. இப்போ அந்த ஃபைலை காணோம். அதான் டென்ஷனாக இருக்கும். ரூம்ல வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க சின்ன தம்பி. நல்லா தேடி பாருங்க. இதுக்காக எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? இல்ல பட்டம்மா, மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கிற அந்த ஃபைல ஆண்டி கையில கிடைச்சிருக்குமோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதான் டென்ஷனா இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? மீட்டிங் போகிறதுக்காக அம்மா என்கிட்ட வந்து ஃபைல் கேட்டாங்க. நானும் ஃபைல் எடுத்து கொடுத்துட்டேன். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இன்னொரு ஃபைலில் வச்சிருந்தேன். இப்போ மேலே போய் பார்க்குற அம்மா கிட்ட நான் கொடுத்த ஃபைல் இருக்கு. மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருந்த ஃபைலை காணோம். சின்ன தம்பி, நீங்க அம்மா கிட்ட என்ன கலர் ஃபைல் கொடுத்தீங்க? பிளாக் கலர் பட்டம்மா. அம்மா முதல்ல மாடியை விட்டு இறங்கும்போது அந்த கலர் ஃபைல தான் கையில எடுத்துக்கிட்டு இறங்குனாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பேசிட்டு மறுபடியும் மாடிக்கு போனவங்க திரும்ப வரும்போது அவங்க கையில இருந்த ஃபைல் கலர் மாறி இருந்தது. பட்டம்மா, அது என்ன கலரு? பிங்க் கலர் சின்ன தம்பி. பிங்கா? அப்போ சர்டிபிகேட் இருக்கிற அந்த ஃபைல் ஆண்டி கையில தான் இருக்கு. கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரு அம்மா பக்கம் இருக்காரு. ஃபைல்ல இருக்கிற அந்த சர்டிபிகேட்டை மட்டும் அம்மா பாத்திர கூடாது சின்னையா. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆமா அருண், சீக்கிரம் யோசிச்சு ஏதாவது பண்ணு. எப்படியும் அம்மா ஆஃபீஸ் போய் தான் ஃபைல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நான் அம்மாவோட காரை ஃபாலோ பண்ணி போய் எப்படியாவது நான் அம்மா கிட்ட பேசி அந்த ஃபைல் இருக்கிற மேரேஜ் சர்டிஃபிகேட் நான் எடுத்துறேன். நீங்களாம் டென்ஷன் ஆகாம இருங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி போய் அதை பண்ணுங்க சின்ன தம்பி. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் எப்படியாவது அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வரேன். பயப்படாத பார்வதி, தைரியமா இரு. கடவுள் என்னை கைவிட மாட்டாரு.